துணிதானுக்கு மட்டும்தான் இங்க வாழ்க்கை. தியேட்டர்ஸ்ல ரன் ஆகிற மலையாள மூவி கிஷ்கிந்தா காண்டம் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். மூவியோட ஸ்டார்டிங்ல ஹீரோவுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்குது. ஆனால் அந்த கல்யாணத்துக்கு அவரோட அப்பாவே வரல. வீட்டில் எதையோ ஒன்று தேடிட்டு இருக்காரு. அப்படி என்ன காணும்னு அந்த மனுஷன் அவரோட பையன் கல்யாணத்துக்கு கூட போகாம தேடிட்டு இருக்காருன்னு பார்த்தா லைசன்ஸ் வாங்கினா அவரோட கன்னை காணும். இன்னைக்கு அந்த கன்னை போலீஸ் ஸ்டேஷனில் சப்மிட் பண்ணணும். இதுக்கு அடுத்து நடக்க போகிற எதிர்பாராத சம்பவங்கள் தான் கிஷ்கிந்தா காண்டம். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் தான் நான் ஸ்டோரியாக சொல்லியிருக்கேன். பெருசாக எதையும் நான் ரிவீல் பண்ணலை. இந்த படத்தோட ஜானரே ஸ்லோ அண்ட் மிஸ்ட்ரி த்ரில்லர் தான். ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு விஷயமா மெதுவாக சொல்லி இன்டர்வெல்ல ஹை பாயிண்ட்டுக்கு போகும். இன்டர்வெல்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு ஸ்ட்ரீட் த்ரில்லர் பார்த்த ஃபீலை இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 5 minutes தான். தேவையில்லாத ரொமான்ஸோ காமெடி ஷோ சாங்ஸோ எதுவுமே இந்த படத்தில் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தேவையில்லாமல் வருதுன்னு ஃபீல் ஆகிற சீன்ஸ் கூட செகண்ட் ஹாஃப்ல அதுக்கு ஒரு கனெக்ஷனை கொடுத்துருவாங்க. ஸோ அன்வான்டான சீனோ ஃபில்லர்ஸோ எதுவுமே கிடையாது. இந்த படத்தை பார்க்குறப்ப நான் எந்த ஒரு இடத்துலையுமே மொபைல் ஃபோனை கையில் எடுக்கல. அந்த அளவுக்கு ரைட்டிங் ஸ்ட்ராங்காக ஸ்க்ரீன் பிளே என்கேஜிங்காக இருந்தது. ஸ்லோ அண்ட் மிஸ்ட்ரி த்ரில்லர்னு வரப்ப ரைட்டிங் எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிளாக இந்த படத்தை சொல்லலாம். ஹீரோட அப்பா கேரக்டரில் விஜயராகவன் ஒருத்தர் ப்ளே பண்ணியிருப்பாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டாக சொல்லலாம். இந்த படம் முடிகிறப்ப என்னடா அந்த கேரக்டரோட எண்டிங்கை இப்படி கொண்டு போய் முடிச்சிட்டீங்களான்னு உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். ஹீரோ ஆசிஃபிலையும் பர்ஃபார்மன்ஸில் கலக்கிட்டாரு. அப்புறம் தான் பாலமுரளி அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணிட்டாங்க. அடல் கண்டென்ட்லாம் இந்த படத்தில் சுத்தமாக எதுவுமே கிடையாது. ரிஷியம் மாதிரி ஒரு படம் உங்களுக்கு பிடிக்கும்னா உங்களுக்கான படம் தான் இந்த கிஷ்கிந்தா காண்டம். கமர்ஷியல் எலமெண்ட்ஸை எதிர்பார்க்காம இந்த படத்துக்கு போனீங்கன்னா 100% இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் வெளியே அனுப்போம். என்னோட ஹைலி ரெக்கமெண்டட் மூவி இது. சப்டைட்டில்ஸோட இந்த படம் தமிழ்நாடு தேட்டர்ஸில் ரன் ஆகுது. மிஸ் பண்ணாதீங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.